இனிமே இருந்தா விட்டு வைங்க, ஒரு கில்லாச்சும் அடிக்கிறது. இந்த இனிமையா அடிச்சிட்டேன் அவனை. டேய் இலவசம் போவாதரா, அடிக்காதரா அவனை, அது ஏன் கில்றா, அடிச்சு நான் கொண்டுருவேன்டா. ஒருத்தர் அடிச்சிட்டான்டா, ஓசிக்கில் போட்டேன் ஒரு இலவசம் ஓசிக்கில் போட்டியாடா டேய். ஒரு கில்லு கூட நம்மளுக்கு கிடைக்காத வரைக்கும் அடைச்சே அப்புறம் ஆயிடுச்சுப்பா. இன்னும் ஒரு செகண்ட் தான் நான் போட்டிருக்கேன் அவனை. ஓடுவோம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மேட்ச் போய் அடிக்குமான்னு தெரில. போய் அடித்தா நல்லாயிருக்கும். நம்ம பையில தான் ஒரு அளவு தான் விளாடுவாங்க. நம்ம ஒரு இப்போதான் பழகுறோம் விளாண்டு. ஓரளவு விளாடும். இனிமேல் வந்து அடிக்க வேண்டியது. இப்போ எல்லாருக்கும் க்ளோவால்லாம் போட தெரியும், ஓரளவு விளாடுவாங்க. இனிமேல் அடிக்கணும் போடுறோம். பிடிக்கலப்பா, ஏடு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இன்னும் நிறையா பழம் வேண்டுமில்லை. வாங்கிக்க அடைச்ச பிடிக்கவே மாட்டீங்கப்பா. ஏன் அதுக்குள்ளே முட்டுட்டீங்க, ஒரு கில்லாச்சும் விட்டு வைங்கப்பா. டேய் இலவச லூட் அடிக்கிறத மிரட்டி போடுறான்பா. 50 ரூபான்னு லூட் அடிக்கிறான்பா. நம்மளுக்கு முன்னாடி லூட் அடிக்கிற போடுறேன். இந்த தடவை நம்ம ட்ராப்புக்கு போய் பாக்கிட்டு வந்துடும். ட்ராப்பில் நல்லா தான் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னுமே அடைக்காசா. இனிமே இருக்காங்க, இனிமே நிறைய 4 பேர் நிற்கிறாங்க. ஆஹா நீ அடிக்கிறாங்க க்ளோவில் போடுறோம் அடைச்சா நாக் பண்ணிட்டாங்க. சார் நான் உட்காந்து க்ளோவில் போட்டிருக்கேன், அவனை தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளோவால் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேட்டில் வந்து உட்காந்து க்ளோவால் போடுங்க. ஓடும் போது பேனை நினச்சிட்டு ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு பிளட்டை பிடிக்காது, பேன்லேயே பிடிக்கும். இந்த மாதிரி மேட்லேருந்து இறங்கும்போது உட்காந்து க்ளோவால் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 40 செகண்ட் நாக் அவுட் ஆன மாதிரி உங்களையும் போட்டுருவாங்க. கில்ல எடுத்துடணும்டா, போடுறோம். பின்னாடி முடிச்சிட்டான்டாமா. என் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோவால். இந்த மாதிரி மேட்டில் உட்காந்து போடணும் க்ளோவால். அப்போ தான் நீங்கள் தவிக்க முடியும், இல்லைன்னா உங்களை போட்டுருவாங்க. வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்தாள் ஸ்குவாடு சோலோன்னு போட்டிருந்தாலும் தம்புனா இல்லை. அவன் ஒத்தாள் அடிப்பான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், போய் அடிச்சிடான். மேலே பாருங்க, இப்போ மேலே 2 பேரை போடுவேன், இங்கே ஒரு ஆள் போடுவேன். எங்கள் டீமை க்ளோஸ் பண்ணதே வந்தேன். பின்னாடி வந்து அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, பின்னாடி இருந்து அடிச்சிட்டேன். எங்கள் டீமை க்ளோஸ் பண்ணதே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே 2 கில் பண்ண ரேனட் பட்டே க்ளோஸ் பண்ணிடுவேன். அவங்க ஒழுங்காக க்ளோவால் போடலை. அவங்க ஒழுங்காக க்ளோவால் போட்டு உட்காந்துருந்தாங்க, தப்பிச்சுருந்துருக்கலாம். கடைசியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் ஷாட்டை மட்டும் பாருங்கள், இவன் அடிக்கிற ஹெட் ஷாட்டை மட்டும் பாருங்கள், நல்லா அடிப்பேன். நல்ல பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் உன்னை பார்த்துருந்தா நான் அடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சார் நான் அங்கிட்டு அடிக்காமல் பின்னாடி இருந்து அடிச்சிட்டேன். இப்போ வரங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் ஷாட்டை வேறு லெவல் ஹெட் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் ஹெட் ஷாட் இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு பிளேயர் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த வெள்ளை ஐக்கான்